நம்ம பார்ப்போம். Okay. We have to see that enhanced switching technology. What is enhanced switching technologies? Enhancedனாலே உங்களுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் டீப்பா தான் படிக்க போறீங்க இதை பத்தி. மோர் எலாபரேட்டடா நீங்க யூ கேன் சி. ஏற்கனவே உங்களுக்கு VLAN என்னன்னு தெரியும். வாட் இஸ் VLAN? விர்ச்சுவல் லேண்ட், விர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். சேல்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் அக்கௌண்டிங், கான்ஃபிக் டீம், இப்படிதான் நம்ம VLAN கிரியேட் பண்ணோம். கரெக்டா? fail to create 4000. ஏன் fail to create 4000? ஒரு VLANல வந்துட்டு எவ்வளவு கிரியேட் பண்ண முடியும்? 4094 வரைக்கும் கிரியேட் பண்ண முடியும். அதுல வந்து 1005 வரைக்கும் தான் நம்மளால வந்துட்டு நார்மல் VLAN கிரியேட் பண்ண முடியும். எக்ஸ்டெண்டட் VLAN கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நாட் அலோட் இன் த கரண்ட் BTP மோட். எக்ஸ்டெண்டட் VLANs வந்துட்டு நம்மளால பை டிஃபால்ட்டா கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதான் இங்க சொல்லியிருக்காங்க. யூ கேன் கிரியேட்டட் அப் டு த 1001 வரைக்கும் தான் உங்களால கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு மேல நீங்க எக்ஸ்டெண்டட் VLAN யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கரண்ட் BTP மோட்ல வந்துட்டு it will not support that. ஓகேங்களா? கரண்ட் VTP மோட் will not support that. இதான் வந்துட்டு ஓகேங்களா? the VLAN numbers of it's called that the VLAN numbers above the 1005 is called that extended VLAN. ஓகேங்களா? it will not be saved, won't be saved in the database unless it is set to that called VLAN trunking protocol transparent mode. பின்னாடி நம்ம வந்து படிப்போம் VLAN trunking protocol. எப்படி VLAN வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது சுவிட்ச் கடையில ஒரு இடத்துல நம்ம கிரியேட் பண்ணிட்டு எல்லா சுவிட்ச்லயுமே எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அதுக்கு யூஸ் பண்ற ப்ரோட்டோகால் தான் வந்து VLAN trunking protocol அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரோட்டோகால்ல டிரான்ஸ்பரண்ட் மோட் எனேபிள் பண்ணாதான் நீங்க வந்து எக்ஸ்டெண்டட் VLANs வந்து யூஸ் பண்ண முடியும். You won't see that VLAN numbers to open the protections. Here that example that. ஓகேங்களா? கரண்ட் VTP மோடு படி நீங்க எக்ஸ்டெண்டட் VLANs வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியாது. எக்ஸ்டெண்டட் VLANs கிரியேட் பண்ணணும் அப்படின்னா VTP மோட் சேஞ்ச் இன்டு தட் டிரான்ஸ்பரண்ட். ஓகேங்களா? அந்த VLAN நம்பர் when switch set to that server mode. இப்போ வந்துட்டு அதுல வந்துட்டு VTP மோடு வந்துட்டு சர்வர் மோடு இல்ல கிளைண்ட் மோடுல இருக்குன்னா எக்ஸ்டெண்டட் VLANs உங்களால யூஸ் பண்ண முடியாது. டிரான்ஸ்பரண்ட் மோடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும் எக்ஸ்டெண்டட் VLANs. அப்புறம் எதுக்கு எக்ஸ்டெண்டட் VLANs அப்படின்னா அதை பத்தி நம்ம பின்னாடி டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு ஷோ VLAN போட்டீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு see that VLAN. பை டிஃபால்ட்டா வந்துட்டு எல்லா போட்டுமே VLAN 1ல தான் மேப் ஆயிருக்கும். தான் டிஃபால்ட் VLAN. VLAN 1 இஸ் த டிஃபால்ட் VLAN. VLAN 1 இஸ் த நேட்டிவ் VLAN. ரெண்டுமே ஒண்ணுதான். டிஃபால்ட் VLAN நம்பர் என்னன்னு கேட்டாலும் ஒண்ணுதான். நேட்டிவ் VLAN நம்பர் என்னன்னாலும் VLAN 1 தான். ஓகேங்களா? அது போக they will be creating that 2 more VLANs, சேல்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிற மாதிரி VLAN 2, 3, 4 கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க் வந்து போட்டோம். எதுக்கு ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க் எதுக்காக போட்டோம்? we have to pass that multiple VLAN traffic between the switches. அதுக்காக நம்ம ட்ரங்க் வந்துட்டு கிரியேட் பண்ணோம். மல்டிபிள் VLAN டிராஃபிக்கை கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? ட்ரங்க் கிரியேட் பண்ணோம். அந்த ட்ரங்க் எப்படி பாக்குறது அப்படின்னா இதான் இந்த கமாண்ட் தான் நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க் அப்படின்னா கரெக்டா? ஷோ இன்டர்ஃபேஸ் பாஸ் வித்இன் 0 ஸ்விட்ச் போர்ட். ஸ்விட்ச் போர்ட்ல வந்துட்டு என்னென்ன இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். நம்ம வந்துட்டு டிஃபால்ட்டா என்ன செட் பண்ணோம் அப்படின்னா ட்ரங்க் மோடு வந்துட்டு ட்ரங்கிங் மோடு வந்துட்டு மோடு வந்து ட்ரங்க்னு தான் நம்ம செட் பண்ணோம். ஸ்விட்ச் போர்ட் மோட் ட்ரங்க் அப்படின்னு தான் நம்ம செட் பண்ணோம். ட்ரங்க் எனேபிள் பண்ணோம். கரெக்டா? இவங்க வந்துட்டு இங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து டைனமிக் டிசேரபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைனமிக் டிசேரபிள் இதுல வந்து ட்ரங்கிங் மோடு வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 மோடு வரும். நார்மலா வந்து ட்ரங்கிங் மோட், VLAN ட்ரங்கிங் ப்ரோட்டோகால் வேற, ட்ரங்கிங் ப்ரோட்டோகால் வேற. ஓகேங்களா? VTP வேற, இது வேற, ட்ரங்கிங் மோடு வந்துட்டு வேற. ஓகேங்களா? இப்போ இதுல வந்துட்டு ட்ரங்கிங் மோட்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு டைனமிக் டிசேரபிள், ஓகேங்களா, ஆட்டோ, அதுக்கப்புறம் வந்துட்டு பெர்மனன்ட் ட்ரங்கிங் இல்லைன்னா ஆன், ஆட்டோ ட்ரங்க். இந்த 3 தான் நம்ம வந்துட்டு இந்த 4 தான் நம்ம செட் பண்ண முடியும். ஸோ அதான் இங்க சொல்லியிருப்பாங்க ட்ரங்கிங் மோடு தான். சேஞ்ச் தட் ஸ்விட்ச் போர்ட் டு தட் VLAN. எப்படி வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு ஆக்சஸ் போர்ட்டா மாற்றுவீங்க? we have to use this command, right? இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸ்விட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ், ஸ்விட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் VLAN 3. கரெக்டா?
ஸோ இப்படிதான் நம்ம போட்டு வந்துட்டு ஒரு போர்ட்டை வந்துட்டு ஆக்சஸ் போர்ட்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுல வந்துட்டு பர்டிகுலர் வீலான செட் பண்ணணும். பை டிஃபால்ட்டா எல்லா போர்ட்டுமே வந்துட்டு எந்த வீலான்ல இருக்கும், வீலான் 1ல இருக்கும். இப்போ நான் வீலான் 3 சேல்ஸ் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த வீலானுக்கு வந்துட்டு இந்த போர்ட்டை வந்து நான் மாற்றணும், பர்டிகுலர் போர்ட்டை மாற்றணும்னா இப்படிதான் மாற்றணும். யூ ஹாவ் டு என்டர் தட் பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ், சேஞ்ச் தட் மோட் இன்டு ஆக்சஸ் மோடா மாத்திட்டோம் அப்படின்னா வந்துட்டு அந்த போர்ட்ல வந்துட்டு ஒரே ஒரு வீலான் தான் கேரி ஃபார்வர்ட் இருக்கும். நீங்க அந்த வீலான் வந்துட்டு என்ன வீலான் அசைன் பண்ணிருக்கீங்க, வீலான் 3 அசைன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வீலான் 3யோட டிராபிக் மட்டும்தான் இங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணும். ட்ரங்க் போர்ட்ல தான் மல்டிபிள் வீலான்ஸ் வந்துட்டு கேரி ஃபார்வர்ட். இப்போ வந்துட்டு மாத்திட்டாங்களா, மார்க்கெட்டிங் வீலான்ல வந்துட்டு மாத்திட்டாங்க. இப்போ வந்துட்டு இங்க இருந்தது வந்துட்டு மார்க்கெட்டிங் வீலான், மீதி எல்லாமே ட்ரங்க் போர்ட்டா மாறிடுச்சு 1 and 2. ஓகேங்களா, ஸ்விட்ச் போர்ட் வைஸ் மார்க்கெட்டிங் அப்படின்றது இந்த மாதிரி வந்துட்டு டீடைலா வந்துட்டு நம்ம இது வந்து ஸ்டாட்டிக் வீலான்ல இருக்கா இல்லைன்னு பாக்குறதுக்கு நம்ம வந்து பாத்துக்கலாம். இப்போ வந்துட்டு வாய்ஸ்ன்னு ஒரு வீலான் கிரியேட் பண்றாங்க, அதை வந்துட்டு ஜிகாபைட் 0/1 வந்துட்டு வாய்ஸ் வீலானா மாத்தணும். வாய்ஸ் வீலான் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், செப்பரேட்டா வாய்ஸ் டிராபிக் வந்து கான்ஃபிகர் பண்றாங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே கேபிள் தான். நம்ம போன்ல வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுவிட்ச்ல இருந்துட்டு போனுக்கு கனெக்ட் பண்ணிடுவோம். போன்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு காலத்துல அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் அந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கா இல்லையான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஓகேங்களா, அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா போன்ல இருந்து ஒரு டேட்டா கேபிள் எடுத்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். இப்ப வந்து பிசில இருந்து வர டேட்டா டிராபிக், போன்ல இருந்து வர வாய்ஸ் டிராபிக் ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் அந்த சுவிட்ச் போர்ட்டுக்கு ஒரே போர்ட்ல தான் வந்து லேண்ட் ஆகும். ஸோ லேண்ட் ஆகும் போது வந்துட்டு இங்க வந்து ஸ்பிளிட் அப் இருக்கும். இந்த ஸ்பிளிட் அப் வந்து பாத்துக்கணும். ஓகேங்களா, எது வீலான் டிராபிக், எது வாய்ஸ் டிராபிக், எது வந்துட்டு டேட்டா டிராபிக் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி எடுக்கணும். அதனால நம்ம டேட்டா வீலான் டிராபிக்கே அசைன் பண்ணுவோம், வாய்ஸ் வீலான் டிராபிக்கும் அசைன் பண்ணுவோம், வாய்ஸ் வீலானும் அசைன் பண்ணுவோம், டேட்டா வீலானும் அசைன் பண்ணுவோம். நார்மலா சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் வீலான் அப்படின்னு போட்டீங்கன்னா அது டேட்டா போர்ட். சுவிட்ச் போர்ட் வாய்ஸ் வீலான் அது வாய்ஸ் வீலான். ஓகேங்களா, இப்போ ட்ரங்கிங் எனேபிள் பண்ணோம்னா இதான் வேணும். சுவிட்ச் போர்ட் மோட் ட்ரங்க் என்கேப்சுலேஷன் டாட் ஆன் கியூ. டாட் ஆன் கியூனா என்ன, ட்ரங்கிங் ப்ரோட்டோகால். நம்ம ரெண்டு படிச்சோமா, ஐஎஸ்எல் அண்ட் டாட் ஆன் கியூ. ஐஎஸ்எல்ல என்ன பண்ணும், ஃப்ரேம் டேகிங் வந்து நடக்கும். ஃப்ரேம் டேகிங்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு நோ மாடிஃபிகேஷன் டேக் பிளேஸ். ஃப்ரேம் டேகிங் தான் நடக்கும், ஆனா வந்து நோ மாடிஃபிகேஷன் டேக் பிளேஸ். ஐஎஸ்எல் தட் இஸ் அ சிஸ்கோ ப்ரொப்ரைட்டரி. டாட் ஆன் கியூன்றது என்னது, இது ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால். இதுவும் ட்ரங்கிங் எனேபிள் பண்றதுக்கு உண்டான ப்ரோட்டோகால் தான். ஓகேங்களா, அப்புறம் ஏன் டைனமிக் டிசைரபிள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்துட்டு டிடிபின்னு சொல்லுவோம், டைனமிக் ட்ரங்கிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். டைனமிக் ட்ரங்கிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம், டிடிபி. ஓகேங்களா, ட்ரங்கிங் ப்ரோட்டோகால் வேற, டிடிபி வேற. ட்ரங்கிங் ப்ரோட்டோகால் என்ன பண்ணும் அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்டை வந்து நம்ம ட்ரங்கா எனேபிள் பண்றதுக்கு உண்டானது யூஸ் ஆகும். ஓகேங்களா, அதுலயே வந்துட்டு நம்ம வந்துட்டு மோடு மாத்தணும் அப்படின்னா வந்துட்டு டிடிபி தான். டிடிபி மோடு என்னவா இருக்கும், டிடிபி அப்படின்றது வந்து டைனமிக் ட்ரங்கிங் ப்ரோட்டோகால். ஸோ இது வந்துட்டு டிடிபில வரும். சுவிட்ச் போர்ட் மோட் ட்ரங்க் அப்படின்றது டிடிபில வரும். இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ட்ரங்கிங் ப்ரோட்டோகால்ஸ்ல வரும். ஓகேங்களா, ட்ரங்கிங் ப்ரோட்டோகால்ஸ் வந்து டாட் அண்ட் கியூ, டிடிபி மோடு வந்துட்டு ட்ரங்க் நீங்க செட் பண்ணிருக்கோம். இதுல வந்துட்டு என்னென்ன இருக்கு, ட்ரங்க்னா பெர்மனன்ட் ட்ரங்கிங், டிசைரபிள் அப்படின்னா பேசிவ் ட்ரங்கிங், ஆட்டோ அப்படின்னா ஆக்டிவ் ட்ரங்கிங், ஆன் அப்படின்னா பெர்மனன்ட் ட்ரங்கிங். ஓகேங்களா, சோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு we have to see it there. இந்த இருக்கு பாருங்க, டிடிபி பத்தி இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு நார்மலா வந்துட்டு ஒரு சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு வெறும் ஆக்சஸ் போர்ட், அந்த என்ன வீலான் அசைன் பண்ணீங்களோ அந்த வீலான் மட்டும் தான் கேரி பண்ணும். இது வந்து நான் ட்ரங்கிங் லிங்க் அப்படின்ற மாதிரி, கன்வெர்ட் லிங்க்ன்றது நான் ட்ரங்கிங் லிங்க். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு சுவிட்ச் போர்ட் மோட் டைனமிக் ஆட்டோ அப்படின்னா இது டிடிபில வரும், டைனமிக் ட்ரங்கிங் ப்ரோட்டோகால் அந்த மோட்ல வரும். இது கன்வெர்ட் த லிங்க் இன்டு த ட்ரங்க் லிங்கா மாத்துறதுக்கு உண்டான கமெண்ட். This interface becomes trunk interface if neighboring interface set to trunk or desirable mode. So the by default எல்லாமே இதுல இருக்கும் அப்படின்னா சிஸ்கோ சுவிச்சஸ்ல எல்லாமே வந்துட்டு ஆட்டோ மோட்ல தான் இருக்கும். நீங்க வேணும்னா அதை வந்துட்டு நீங்க வந்து ஆன், டைனமிக் டிசைரபிள் இல்லைன்னா ட்ரங்க் அப்படின்னு நீங்க வந்து மாத்திக்கலாம்.
ஓகேங்களா. ஆன் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் ட்ரங்கிங், அதான் வந்து ட்ரங்க்னு சொல்றாங்க. ஓகேங்களா. டைனமிக் டிசைரபிள் என்ன பண்ணும் அப்படின்னா கன்வெர்ட் லிங்க் டு த ட்ரங்க் லிங்க், ஆக்டிவ்லி ட்ரங்க் அப்படின்னு, actively attempt to convert that. This link is if negotiation set to trunk desirable or auto. Now, this now by default should support all interface set to that new Cisco devices. அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு வாட் இஸ் தட், ஒரே ஒரு சார். டிடிபின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, எஸ்டாப்ளிஷ் த கனெக்ஷன் பிட்வீன் த சுவிச்சஸ். ஓகேங்களா. டிடிபி அப்படின்றது சிஸ்கோ ப்ரொப்ரைட்டரி தான். ஓகேங்களா. டிடிபி ப்ரோட்டோகால் எக்ஸ்சேஞ்ச் த டிடிபி ஃப்ரேம். இது எக்ஸ்சேஞ்ச் த எவரி 30 செகண்ட்ஸ் ஒரு டைம் வந்துட்டு டிடிபி ப்ரோட்டோகால்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இதுல வந்துட்டு டிசைரபிள், ஆட்டோ, ஆன், நெகோஷியேட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆன் தான் இங்க ட்ரங்க்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. இப்போ டிசைரபிள் அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு பேசிவ் ட்ரங்கிங். டிசைரபிள் அப்படின்னா வந்துட்டு ஆக்டிவ்லி நெகோசியேஷன் டேக் பிளேஸ். சாரி, டிசைரபிள் அப்படின்றது வந்து ஆக்டிவ் நெகோசியேட் டேக் பிளேஸ். அதை எனேபிள் பண்ணீங்கன்னா ஆக்டிவா வந்து எனேபிள் பண்ணும். ஏன் ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு பக்கமுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆக்டிவா வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா யாரும் அவரே இனிஷியேட் பண்ணிக்கிடுவார். அவரே வந்துட்டு இனிஷியேட் பண்ணிக்கிடுவாரு, ட்ரங்கிங் வந்துட்டு இனிஷியேட் பண்ணிக்கிடுவாரு. இதே இது வந்துட்டு ஆட்டோ வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு பேசிவ் ட்ரங்கிங்ல இருக்கும். அது வந்து நோ நெகோசியேஷன் வில் பி டேக் பிளேஸ். பேசிவ் நெகோசியேஷன் தான் பண்ணும். நம்ம அதை சிமுலேட் பண்ணி விட்டாதான் அது சிமுலேட் ஆகும். ஓகேங்களா. இப்போ ஆன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து பெர்மனன்ட் ட்ரங்கிங். ஆன் வந்துட்டு பெர்மனன்ட் ட்ரங்கிங், அது வந்து யாரும் நெகோசியேட், அது ஆக்டிவா தான் இருக்கும். இல்ல நோ நெகோசியேட் பண்ணோம்னா எதுவுமே நெகோசியேட் ஆகாது, ட்ரங்க் வில் நாட் டேக் பிளேஸ். ஓகேங்களா. ஆட்டோ வச்சோம் அப்படின்னா வந்துட்டு பேசிவ் நெகோசியேஷன். திஸ் மோட் இட் வில் பி கன்வெர்ட்டட் இன்டு ட்ரங்க். திஸ் பிகாஸ் ட்ரங்க் ஆர் டிசைரபிள். அதர் சைடு வந்துட்டு நம்ம ஏதாவது வந்துட்டு வேற மாதிரி நம்ம செட் பண்ணணும். ரெண்டு பக்கமே நம்ம ஆட்டோ வச்சுட்டோம். ஒரு சுவிட்ச் போர்ட்ல ட்ரங்க் லிங்க் வந்துட்டு எனேபிள் பண்றோம், ரெண்டு சுவிட்ச் கிடையில ட்ரங்க் லிங்க் எனேபிள் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சைடு ஆட்டோ இன்னொரு சைடு ஆட்டோன்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ட்ரங்க் எஸ்டாப்ளிஷ் ஆகாது. ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு ஆட்டோல இருக்கனால ஆட்டோ வந்துட்டு என்னது பேசிவ் நெகோசியேஷன். அவர் பேச சொன்னாதான் பேசுவார். அவர்கிட்ட போய் நம்ம ஏதாவது பேசினாதான் அவர் வந்துட்டு ஆன்சர் பண்ணுவாரு. ரெண்டு பேருமே பேச மாட்டேன்னு நின்னாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ஒரு பக்கம் வந்துட்டு பேசணும், இன்னொரு பக்கம் வந்துட்டு பேசல அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. அதனாலதான் சொல்லுவோம் ரெண்டு பக்கமே வந்துட்டு டைனமிக் டிசைரபிள் ட்ரங்க் போர்ட்ல ரெண்டு போர்ட்லயுமே டைனமிக் டிசைரபிள்னா ட்ரங்கிங் வந்து நடக்கும். ஒரு பக்கம் டிசைரபிள் இன்னொரு பக்கம் ஆட்டோன்னு வச்சாலும் கூட ட்ரங்கிங் நடக்கும். ஒரு பக்கம் ஆன் இன்னொரு பக்கம் ஆட்டோன்னு வச்சாலும் கூட ட்ரங்கிங் நடக்கும். ஒரு பக்கம் ஆன் இன்னொரு பக்கம் ஆன் வச்சாலும் நடக்கும். ஒரு பக்கம் ஆட்டோ இன்னொரு பக்கம் ஆட்டோன்னு, ரெண்டு பக்கமே ஆட்டோன்னு நம்ம வச்சுட்டோம் வச்சுக்கலாம், ட்ரங்கிங் மோடு டிடிபி மோடு வந்து ஆட்டோன்னு வச்சுட்டோம்னா ட்ரங்கிங் வந்துட்டு நடக்காது. அதே மாதிரி நோ நெகோசியேட்டும் அதே மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு இதுல வர்றது, டிடிபில வர்றது. புரிஞ்சா? இப்ப டிடிபினா என்னன்னு புரிஞ்சா? புரியுது. ஸோ நேட்டிவ் வீலான் நம்ம வந்து செட் பண்ணா பண்ணிக்கலாம். நேட்டிவ் வீலான்ஸ் நம்ம பை டிஃபால்ட்டா நேட்டிவ் வீலான் இன்ஸ்டால் ட்ரங்க் லிங்க் வீலான் ஐடி. இப்போ ட்ரங்க்ல வந்துட்டு மல்டிபிள் வீலான் கேரி ஃபார்வர்ட் பண்ணும், கரெக்டா? மல்டிபிள் வீலான் கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நேட்டிவ் வீலான் வந்துட்டு என்னவா இருக்கும், பை டிஃபால்ட்டா 1 அப்படின்னு செட் ஆகும். இப்போ வீலான் வந்து 10ஓட டிராபிக் எடுத்துட்டு போகுதுன்னா நேட்டிவ் வீலானோட டிராபிக்கே சேர்த்துக்குது, 11 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து 20னா 20 + 1 21 அப்படின்னு. இப்போ நேட்டிவ் வீலானா நம்ம மாத்தோம்னா மாத்திக்கலாம், ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம மாத்தணும். நேட்டிவ் வீலான் வந்துட்டு வேற வீலான் ஐடி வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ கேரக்டர்ஸ் வந்துட்டு ஈஸிலி வந்து அண்டர்ஸ்டாண்ட். ஆக்சஸ் வீலான் நேட்டிவ் வீலான்ஸ் ஆர் சேம்.
untagged frame forwarding will be take place. Untagged frame will be forwarded. Tag பண்ணாத ஒரு ஃப்ரேமா தான் அது வந்து ஃபார்வர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ VLAN ஒன்று, ஆக்சஸ் VLAனும் ஒன்று, நேட்டிவ் VLAனும் ஒன்று. ஓகே. இப்போ ஆக்சஸ் VLAN வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் VLAN வந்துட்டு 10, நேட்டிவ் VLAN வந்துட்டு 1 அப்படின்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட் டேகிங் டேக் பிளேஸ். ஓகேங்களா? அதான் நேட்டிவ் VLANல வருது. இட் ஒர்க்ஸ் பிட்வீன் த சுவிச்சஸ் இஸ் நோ ஒன்லி த டாட் ஒன் கியூ மட்டும்தான் இது வந்து சப்போர்ட் பண்ணும். அப்படின்னா ட்ரங்கிங் ப்ரோட்டோகால்ஸ் நீங்க என்ன செட் பண்ணணும்? டாட் ஒன் கியூன்னு தான் செட் பண்ணணும். ட்ரங்க் VLAN ஐடி இஸ் கால் நேட்டிவ் VLAN. ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்துட்டு வாட் இஸ் VTP. VTP எதுக்காக? இது வந்து ரொம்ப சிம்பிள். இது ஒரு சின்ன ஆட்டோமேஷன் மாதிரி தான் வரும். இது வந்துட்டு இப்ப வந்துட்டு நான் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஒரு கோர் சுவிட்ச் இருக்கு. அந்த கோர் சுவிட்ச்ல எல்லா VLAனும் கிரியேட் பண்ணிட்டேன். என்கிட்ட வந்துட்டு 100 ஆக்சஸ் சுவிட்ச் இருக்கு. எல்லா ஃப்ளோர்லயும் நான் வச்சிருக்கேன். எல்லா ஃப்ளோர்லயும் வந்து வச்சிருக்கேன். என்கிட்ட ஒரு 10 பில்டிங் இருக்கு. அந்த 10 பில்டிங்லயுமே வந்துட்டு நான் வந்து வச்சுட்டேன். புரியுதா? 10 பில்டிங் இருக்கு. அந்த 10 பில்டிங்ல வந்துட்டு 9 ஃப்ளோர் இருக்கு. அப்புறம் எத்தனை சுவிச்சஸ் வரும்? இத்தனை சுவிச்சஸ்க்கும் நான் வந்துட்டு VLAN வந்துட்டு மேனுவலா கான்ஃபிகர் பண்ணிக்கிட்டு இருந்தா என்கிட்ட வந்துட்டு எத்தனை VLAN கிரியேட் பண்ணணும்? நான் வந்துட்டு ஒரு 1000 VLANs கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இத்தனை சுவிச்சஸ்லயும் வந்துட்டு ஒரு 900 சுவிச்சஸ்லயும் நான் வந்துட்டு VLAN வந்து மேனுவலா கான்ஃபிகர் பண்ணிக்கிட்டு இருந்தா முடியாது. அது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்காது. எங்க என்ன மிஸ்டேக் பண்ணவும் தெரியாது. எல்லாத்துமே ஒரு ஸ்ட்ரக்சரா வந்துட்டு ஒரு இடத்துல VLAN கிரியேட் பண்ணி அந்த VLAN ஃபுல்லா எல்லா இடத்துலயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எங்கெங்க எந்தெந்த VLAN டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அதுக்காக தான் இந்த VTP அப்படின்ற டூல் வந்துட்டு நம்ம கொண்டு வரோம். ப்ரோட்டோகால்ஸ் நம்ம கொண்டு வரோம். VTP is the VLAN trunking protocol to manage to configure the VLAN across the switched network and maintain the consistency throughout the network. புரியுதா? ஒரே இடத்துல தான் வந்துட்டு VLAN கிரியேட் பண்ணி என்ன பண்றோம்? அதை வந்து அக்ராஸ் தட் ஆல் த சுவிட்ச் நெட்வொர்க் இடையில பண்ண போறோம். மெயின்டைன் த கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு இடத்துல சேஞ்ச் நடந்துச்சு. இப்போ நான் ஒரு ஒரு சர்வர்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு சர்வர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். சர்வர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாரு அப்படின்னா வச்சுக்கோங்க, கிளைண்ட்ஸ் எல்லாமே கேட்டுக்கணும். அப்பதான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு. கரெக்டா? ஸோ அதனாலதான் வந்துட்டு என்ன பண்றோம்? VTP அப்படின்னு ஒரே ஒரு இடத்துல மட்டும் சர்வர் நம்ம செட் பண்ணிக்கிறோம். அந்த சர்வர்ல இருந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிளைண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு VLANs வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இட்ஸ் அலோவ் டு ஆட் அண்ட் டெலிட் ரீநேம் தட் VLAN இன்ஃபர்மேஷன் டு ப்ராபகேட் டு ஆல் த சுவிச்சஸ் இன் த VTP டொமைன். இதுக்கு வந்து டொமைன் நேம் வந்துட்டு இட் வில் பி சேமா இருக்கணும். இதுக்கு வந்துட்டு டொமைன் நேம் should be same அப்படின்ற மாதிரி இருக்கணும். Here the list of tool features of that VTP has an offer. Consistent VLAN configuration across the switches in the switched network. switched network எல்லா இடத்துலயுமே வந்துட்டு consistent VLAN configuration ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சுவிட்ச்ல வந்துட்டு VLAN 10 அப்படின்னு போட்டுட்டு நேம் வந்து சேல்ஸ் கேபிட்டல் S போட்டு கான்ஃபிகர் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இப்ப வந்துட்டு நான் மேனுவலா கான்ஃபிகர் பண்ணும்போது என்ன பண்றேன் அப்படின்னா ஹியூமன் எரர்ஸ் நிறைய வரும். நம்ம இன்னொரு சுவிட்ச்ல போயிட்டு அதே VLAN 10 கான்ஃபிகர் பண்ணி சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் லெட்டர்ல டைப் பண்ணிட்டேன். எஸ் கேபிட்டல் பதிலா ஸ்மால் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். இது ரெண்டுமே வந்துட்டு சேமா இருக்குமா? இருக்காது. ஆனா ரெண்டுமே ஒரே பர்பஸ்க்காக தான் நான் யூஸ் பண்ண போறேன். VLAN 10 வந்துட்டு ஒரு ஃப்ளோர்ல இருந்து இன்னொரு ஃப்ளோருக்காக பயன்படுத்தணும். ஆனா வந்துட்டு VTPல பண்ணோம் அப்படின்னா ஒரு இடத்துல VLAN 10 சேல்ஸ் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுமோ அதே டிட்டோ தான் அங்கேயும் போய் காப்பி ஆக போகுது, டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது. அதான் கன்சிஸ்டன்சி. VLAN trunking over mixed networks such as Ethernet to ATM LAN and even the FTDI. ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க் ஈத்தர்நெட் லிங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு இடத்துல ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஒரு இடத்துல ஈத்தர்நெட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ட்ரங்கிங் வந்துட்டு கரெக்டா நடக்கும். இதனால அக்யூரேட் ட்ராக்கிங் அண்ட் மானிட்டரிங் தட் VLANs. அக்யூரேட்டா வந்துட்டு நம்ம ட்ராக்கிங் பண்ணலாம் VTP வச்சு. எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகல அப்படின்றத வந்து ஈஸியா ட்ராக் பண்ணலாம், மானிட்டர் பண்ணலாம். டைனமிக்லி ரிப்போர்ட்டிங் ஆஃப் ஆடட் தட் VLAN டு த ஆல் த சுவிச்சஸ் இன் த VTP டொமைன். இதுவும் அதேதான். டைனமிக்லி ரிப்போர்ட்டட் டு ஆடட் VLANs டு த ஆல் த சுவிச்சஸ். ஒரே மாதிரி தான் எல்லாத்துலயுமே ஆட் ஆயிருக்கும். டைனமிக்கா வந்துட்டு இட் வில் பி ரிப்போர்ட்டிங் டு தட். ஆடிங் VLAN யூசிங் தட் பிளக் அண்ட் பிளே. ரொம்ப பிளக் அண்ட் பிளே ஆயிடும் நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியா.
ஓகே. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு இடத்துல வந்து 100 VLAN கிரியேட் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு ஒரு ஃப்ளோர்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், புது சுவிட்ச் கான்ஃபிகர் பண்ணி நான் போடுறேன். அதுல போயிட்டு நான் 100 VLAN நான் மேனுவலா கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் வந்துட்டு பிடிபி மோட் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டு அந்த டொமைனு அந்த மோடு செட் பண்ணிட்டேன் அப்படின்னா கோர் சுவிட்ச்ல இருந்து எல்லாமே வந்துட்டு இங்க மூவ் ஆயிடும். அதான் வந்துட்டு பிடிபி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். இது வந்து எந்த சுவிட்ச்னாலும் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஸோ பிடிபி மோடு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் மோட்ஸ் வரும். ஒன்னு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சர்வர். இந்த சர்வர் மோட்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு யூ கேன் ஆட் டெலிட் மாடிஃபை எது வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த மோடு வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணும். VLAN டிஸ்ட்ரிபியூஷனும் இட் வில் பி டேக் பிளேஸ் தான். ஓகேவா? ஓகே. இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிளைண்ட் மோடுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த கிளைண்ட் மோட்ல வந்துட்டு VLAN வந்துட்டு நீங்க பிடிபி மோட் வந்து கிளைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சுவிட்சஸ்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா VLAN கிரியேட் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. ஆனா வந்துட்டு VLAN வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். கிளைண்ட் டு கிளைண்ட், கிளைண்ட் டு சர்வர், இட் வில் பி VLAN டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் த சர்வர்ஸ். ஓகேங்களா? ஆனா வந்துட்டு இப்ப டிரான்ஸ்பரண்ட் மோடு வச்சீங்க அப்படின்னா VLAN கிரியேட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா வந்துட்டு இது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாது. அதனுடைய ஓன் இன்ஃபர்மேஷனை வந்து யாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாது. இப்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு சுவிட்ச் வச்சிருக்கேன். சரி, கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு சுவிட்ச், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு சுவிட்ச், தேர்ட் ஃப்ளோர்ல ஒரு சுவிட்ச். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க சுவிட்ச்ல வந்து தான் மெயின் சுவிட்ச், அதுல இருந்தா VLAN டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதை வந்து சர்வர் மோட்ல வச்சிருக்கேன், பிடிபி சர்வர் மோட்ல வச்சிருக்கேன். ஓகேங்களா? செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க சுவிட்ச் வந்துட்டு கிளைண்ட் மோட்ல வச்சிருக்கேன். அங்க வந்து VLAN எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது. இப்போ சர்வர் மோட்ல இருக்கிறது கிளைண்ட் மோடுக்கு வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இடையில வந்துட்டு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சுவிட்ச்ல வந்துட்டு நான் என்ன கான்ஃபிகர் பண்றேன் அப்படின்னா வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் மோட் கான்ஃபிகர் பண்றேன். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய VLANs எல்லாமே வந்து சர்வர் மோட்ல இருக்கிறது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் மோட்ல இருக்க சுவிட்சுக்கும் ஃபார்வர்ட் ஆகும். பிடிபி மோடு கிளைண்ட்ல இருக்க சுவிட்சஸ்க்கும் ஃபார்வர்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் ஃபார்வர்ட் ஆகும், செகண்ட் ஃப்ளோருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? கிளைண்ட் மோடு செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறது வந்து கிளைண்ட் மோடு. அங்க வந்துட்டு புது VLAN எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது, ஏன்னா அலோவ் பண்ணாது. ஏன்னா பிடிபி மோடு இஸ் கிளைண்ட். பிடிபி மோடு வந்துட்டு எனக்கு வந்து கிளைண்ட்ல இருக்கு, அதனால நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்துட்டு சர்வர் மோடு தான் வந்துட்டு VLAN வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். டிரான்ஸ்பரண்ட் மோட்லயும் வந்துட்டு என்ன பண்ணுவோம், VLAN கிரியேட் பண்ணலாம். ஆனா வந்துட்டு VLAN வந்துட்டு ஷேர் பண்ணாது, யாரு கூடயும் வந்து ஷேர் பண்ணாது. இப்போ டிரான்ஸ்பரண்ட் மோடு வச்சுட்டு நான் ஒரு VLAN கிரியேட் பண்றேன், VLAN 100 அப்படின்னு கிரியேட் பண்றேன் அப்படின்னா அந்த VLAN வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்க சுவிட்சுக்கும் போகாது, செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க சுவிட்சுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகாது, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க சர்வர் சுவிட்சுக்கும் ஃபார்வர்ட் ஆகாது. ஓகேங்களா? அவர் வந்து ஜஸ்ட் டிரான்ஸ்பரண்டா தான் இருப்பாரு. சர்வருக்கும் கிளைண்ட்டுக்கும் இடையில வந்து டிரான்ஸ்பரண்டா தான் இருப்பாரு. இட் வில் பி பாசிங் ஓவர். அவர் வந்து வாங்கிடுவாரு, எல்லாத்தையுமே வந்து வாங்கிடுவாரு. அவர்கிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ண முடியாது. தட் இஸ் அ வெரி பேசிவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. VLAN இதுக்கு வந்துட்டு பிடிபி நம்ம கான்ஃபிகர் பண்றோம் அப்படின்னா பிடிபி வெர்ஷன் வந்துட்டு எல்லாத்துலயுமே சேமா இருக்கணும். பிடிபி டொமைன் ஷுட் பி சேமா இருக்கணும். அதர் switches to be configured as a BTP சர்வரா இருக்கணும். செட் BCP பாஸ்வேர்ட் if யூஸ் பாஸ்வேர்ட் will be secured. ஓகேங்களா? நீங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்கன்னா எந்த VTP-யோட பாஸ்வேர்ட்ஸ் வந்துட்டு மேட்ச் ஆகுதோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. VLAN இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஷேர் பண்ணணும். இது வந்து செக்யூரா இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் செகண்ட் ஃப்ளோருக்கும் இடையில வந்துட்டு சர்வர் மோட் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு ஹேக்கர் வந்துட்டு ஒரு அட்டாக்கர் வந்துட்டு அவர் வந்துட்டு கனெக்ட் பண்றாரு, நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணி நான் பண்றாரு அப்படின்னா வந்துட்டு நம்ம VTP பாஸ்வேர்ட் செட் பண்ணல அப்படின்னா அவரும் டொமைன் தெரிஞ்சுக்கிட்டாரு, வெர்ஷன் தெரிஞ்சுக்கிட்டாரு, ரெண்டையும் செட் பண்ணிட்டாரு. செட் பண்ணாலும் அவருக்கும் VLAN டிஸ்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிச்சு. அதை எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னா VTP பாஸ்வேர்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டு இஸ் கிரெடென்ஷியல் வந்துட்டு சேமா இருக்கணும். ஸோ BTP மோடு வந்துட்டு மோட் ஆஃப் ஆபரேஷன்ஸ் BTP சர்வர், கிளைண்ட், கிளைண்ட், கிளைண்ட். இங்க வந்துட்டு VLAN ஆட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். சேஞ்சஸ் டு பி ப்ராபகேட்டட் டு கிளைண்ட், சிங்கர்னைஸ் த லாஸ்ட் சேஞ்சஸ் எல்லாமே நடக்கும். ஆனா சர்வர் மோட்ல கிளைண்ட் மோட்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. மாடிஃபை டெலீட் எதுவுமே பண்ணாது, ஜஸ்ட் ப்ராபகேட் மட்டும் தான் பண்ணும். சிங்கர்னைஸ் டு த லாஸ்ட் சேஞ்சஸ் அது மட்டும் தான் பண்ணும். செகண்ட் அண்ட் தேர்ட் ஆபரேஷன் மட்டும் தான் பண்ணும். இப்போ டிரான்ஸ்பரண்ட் மோடு வந்துட்டு ஒண்ணுமே பண்ணாது, அதுல VLAN டெலீட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும், ஆனா சிங்கர்னைசேஷன் எதுவும் பண்ணாது. அடுத்ததா வந்துட்டு BTP pruning. BTP gives the preserved bandwidth for configuring the reduced amount of that broadcast
multicast and unicast. That's called the pruning. So switches enable for BTP pruning send the broadcast to the trunk link. Actually, they must be other configurations. நீ பேசுறது கேட்கல. நான் பேசவே இல்லை, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. இல்லை ஆரம்பருக்கு மட்டும் மூவ் ஆச்சு, ஒரு பேசுறீங்களா? ஸோ இதுல வந்துட்டு என்ன பண்ணோம்னா பிடிபி ப்ரூனிங் என்ன பண்ணோம்னா preserve the bandwidth. So give the way to the preserve the bandwidth to configure to reduce the number amount of broadcast, multicast and unicast. இதோட இதை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும். அதனால பேண்ட்வித் வந்து ப்ரிசர்வ் ஆகும் பை கான்ஃபிகரிங் டு ரெடியூசிங் தட் அமௌண்ட் ஆஃப் மேட்காஸ்ட் அண்ட் இப்போ வந்து சுவிட்ச் ஏ டஸ் நாட் ஹேவிங் எனி போர்ட்ஸ் கான்ஃபிகர் ஃபார் VLAN 5. VLAN 5 வந்து சுவிட்ச் ஏல வந்துட்டு நான் கான்ஃபிகர் பண்ணவே இல்லை. VLAN 5 எந்த போர்ட்டுமே VLAN 5 இல்லை. அப்பனா என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு a broadcast sent to VLAN 5 and a broadcast sent to VLAN 5. அந்த டைம்ல வந்துட்டு ஒரு ப்ராட்காஸ்ட் வந்து VLAN 5க்கு சென்ட் ஆகுது அப்படின்னா that broadcast would not traverse to the trunk link to the switch A. ஓகேங்களா? இப்போ switch A, switch B, switch C. ஓகேங்களா? இப்போ VLAN 5 கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? switch B ல வந்துட்டு ஒரு 10 PC VLAN 5ல இருக்கு. VLAN 5 கீழே இருக்கு. அந்த 5 VLANல இருக்கு. switch C ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 PCs வந்துட்டு VLAN 5. அந்த 20 PCஸ்னா 20 போர்ட் வந்து VLAN 5ல இருக்கு. இப்போ வந்து நான் ஒரு ப்ராட்காஸ்ட் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்றேன் VLAN 5க்கு. ஒரு ப்ராட்காஸ்ட் ரிக்வெஸ்ட் வந்துட்டு VLAN 5க்கு சென்ட் பண்ணும்போது வந்துட்டு சுவிட்ச் பிக்கும் சிக்கும் மட்டும்தான் போகும் அந்த ப்ராட்காஸ்ட் ரிக்வெஸ்ட். சுவிட்ச் ஏக்கு போகாது. ஏன் சுவிட்ச் ஏக்கு நான் போகாது அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஏல வந்துட்டு VLAN 5 இருக்கு. VLAN 5 வந்துட்டு நான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, சிங்க்ரனைஸ் ஆயிருக்கு. ஆனா வந்துட்டு நோ அதர் போர்ட்ஸ் ஆர் கான்ஃபிகர்ட் அஸ் VLAN 5. எந்த போர்ட்டுமே VLAN 5ல இல்லை அப்படின்னா அந்த ப்ராட்காஸ்ட் ரிக்வெஸ்ட் வந்து போகாது. அதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னா preserve the bandwidth by configuring it to reduce the amount of bandwidth multicast unicast packets. ஏன்னா அங்க போகணும்னு அவசியம் இல்லைல்ல அந்த ப்ராட்காஸ்ட் ரிக்வெஸ்ட். ஏன்னா அங்க VLAN 5 இல்லை. VLAN 5க்கு தான் நான் ப்ராட்காஸ்ட் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்றோம். ஸோ அதை தான் வந்துட்டு இங்க வந்து ஸ்டாப் பண்றோம். பை டிஃபால்ட்டா VLAN ப்ரூனிங் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஆஃப்ல தான் இருக்கும். நாட் அப்படின்னு தான் இருக்கு. இப்போ நீங்க VLAN 5 வந்துட்டு ப்ரூனிங் வந்துட்டு எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இதான் நீங்க ஹாவ் டு VLAN ப்ரூனிங் between the VLAN 3 and 4. இந்த சுவிட்ச்ல சுவிட்ச் 1ல கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுவிட்ச் 1ல வந்துட்டு VLAN 5 வந்துட்டு VLAN 3 and 4 இடையில VLAN 3 and 4 கீழே வந்துட்டு எந்த போர்ட்டுமே கான்ஃபிகர் பண்ணல, எந்த போர்ட்டுமே வந்துட்டு VLAN 3 and 4ல கான்ஃபிகர் ஆகல அப்படின்னா வந்துட்டு அந்த ப்ராட்காஸ்ட் ரிக்வெஸ்ட் அங்க போகாது, ஸ்டாப் பண்ணிடுங்க.
அதனால பேண்ட்வித் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அதையும் ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் இங்க வந்து சொல்றேன். ஸோ VTP எப்படி செட் பண்ணணும் இப்போ சொல்லியிருக்காங்க பாருங்க. VTP மோட் சர்வர், VTP டொமைன் டாம்லி, VTP பாஸ்வேர்ட் டாட். ஓகேங்களா? ஸோ VTP பாஸ்வேர்ட், VTP ஸ்டேட்டஸ், VTP வெர்ஷன் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு செகண்ட்ல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? கான்ஃபிகரேஷன் ரிவிஷன் வேல்யூ அப்படின்றது வந்துட்டு கீப் ஆன் சேஞ்சிங் தான். எவ்வளவு சேஞ்சஸ் நடந்திருக்கு, எத்தனை VLAN ஆட் பண்ணியிருக்கோம், எத்தனை VLANல சேஞ்சஸ் நடந்திருக்கு, எத்தனை VLAN டெலீட் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே ரிவிஷன் நம்பரா சேஞ்ச் ஆகிட்டே வரும். 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகிட்டே. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா VTP சிங்க் பண்றேன் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரிவிஷன் 1 இட் இஸ் சிங்கிங். செகண்ட் வந்துட்டு ஒரு VLAN கிரியேட் பண்றேன், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்னா அது செகண்ட் வெர்ஷன். தேர்ட் வந்துட்டு ஒரு VLAN டெலீட் பண்றேன் அப்படின்னா அது தேர்ட் வெர்ஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். கான்ஃபிகரேஷன் ரிவிஷன் நம்பர் வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு வந்து போய்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? VTP ஆப்ரேஷன் மோட் சர்வர்னு வச்சிருக்காங்க. சர்வர்னு வச்சோன்னா இந்த இதுல வந்துட்டு VLAN டெலீட் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், சிங்க்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டொமைன் நேம் வந்து சேமா இருக்கும். ப்ரூனிங் மோடு எனேபிள் பண்ணல, பை டிஃபால்ட்டா எனேபிளா இருக்காது. ஓகேங்களா?